Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த நன்னாளிலே விநாயகப் பெருமானிடமிருந்து நாம் நிறைய ஆரோக்கியத்திற்கும் உள்ளமைதிக்கும் உகந்த நிறைய விஷயங்கள், ஞான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். நமது உடல் 6 அற்புதமான ஆதாரங்களை மையமாக கொண்டு இயங்குகின்றது. அதில் முதல் ஆதாரம் மூலாதாரம். இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது அந்த உடல் முழுக்க நல்ல ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிராணாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதார சக்தி. அந்த மூலாதாரத்தினுடைய கடவுளே கணபதி தான். அப்போ இன்றைக்கு நாம் அந்த மூலாதாரத்தில் எப்படி நாம் கணபதியை ஒரு தியானம் செய்ய போகின்றோம். அதன் மூலமாக மூலாதாரத்தின் அந்த சக்கரங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நாம் இன்று பார்க்க உள்ளோம். அதேபோல் இன்றைக்கு கணேச முத்திரை, கணபதிக்கு உகந்த ஒரு அற்புதமான முத்திரை கணேச முத்திரை. இந்த கணேச முத்திரையின் மூலமாக நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இயங்கும். அது எப்படி என்பதையும் பார்க்க உள்ளோம். இப்போ கணபதியிடம் இருக்கக்கூடிய அற்புதமான பொருள் என்ன? அருகம்புல். இந்த அருகம்புல்லை தினமுமே ஒரு 5 அருகம்புல் நன்றாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை நன்றாக மென்று அந்த சாரை மட்டும் சாப்பிட்ருங்க, சக்கையை வெளியே துப்பிடுங்க. தினமுமே சாப்பிட்டு வரலாம் 5 அருகம்புல். அது அவ்வளவு அற்புத, உடலில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்கிருமிகளையும் எடுத்துவிடும். உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது நிறைய இடத்துல கேன்சர் வருது. இந்த மாதிரி கேன்சர் போன்ற கட்டிகள், கேன்சர் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு கவசம் அருகம்புல். அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய பொரி வைக்கிறோம், அவல் வைக்கிறோம். இந்த பொரியும் அவலும் நாம் ஒரு நாள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு நேர உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இரவு வெறும் கொஞ்சம் அவல், கொஞ்சம் பொரி, ஒரு பழம், இது மட்டும் சாப்பிடுங்க. வயிற்றுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். கழிவுகள் அனைத்தும் வெளியேறிவிடும். அடுத்து கணபதிக்கு உகந்தது உக்கி போடுறோம். இந்த உக்கி போடுதல் அப்படிங்கிறது தலை முதல் கால் வரை, உச்சி முதல் பாதம் வரை எல்லா நரம்பு மண்டலங்களையும் சிறப்பாக இயங்க செய்யும். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்கும். அப்போ இன்றைக்கு நாம் அந்த உக்கி போடுவது எப்படி என்பதையும் இன்றைக்கு காண உள்ளோம். இந்த கணபதி, கணம்னா உடல், இந்த உடலுக்கு அதிபதி கணபதி. விநாயகர் அப்படின்னா வினைகளுக்கு நாயகன் விநாயகர்னு சொல்கிறோம். நம்ம எடுத்த வினைகளுக்கு தான் அந்த உடலை எடுத்து வந்திருக்கின்றோம். அப்போ இந்த வினைகளினுடைய உடல் தான் நாயகனாக, விநாயகனாக அவரை வழிபடும் பொழுது நமது கர்ம வினைகள் நீக்கப்படுகின்றன. நாம் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, ஆத்மானந்தமாக வாழக்கூடிய அற்புத நிலை நமக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். காட்டு வழி போனாலும் கள்வர் பயமானாலும் கேட்டு வழி காணலார் கிட்டிடினும் நாட்டமுடன் நமக்குரு விநாயகனார் தும்பிக்கை உண்டு துணை. நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது மூலாதார தியானம். கணபதியினுடைய அருளை பெறக்கூடிய மூலாதார தியானம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக இருக்கணும். வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்களது ஆழ்மனதை தலை வெளி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும், எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு எட் பண்ணிட்டோம். மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே வாங்க. தோள்பட்டை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகை வெளி தசைகள் மனசனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இடதுகை வெளி தசைகள் மனசனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளித்தசைகள் மனசனால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். இப்போ இரு நாசி வழியை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது அடிவேர் லேசாக உள்ள போயிடணும். இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே அந்த சரியான மூச்சு பயிற்சியை நாம் செய்கின்றோம். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது அடிவயிறு உள்ளே போய்க்கலாம். இப்போ உங்கள் மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி
உள்பகுதி, ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன், அது மூலாதார மையம். அந்த இடத்திலே விநாயகரை உருவப்படுத்திக் கொள்ளலாம். அல்லது உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது பிராணனை, உங்களது மூச்சை அந்த இடத்திலே கூர்ந்து கவனிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் அந்த மூலாதாரத்திலே உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது பிராணனை, உங்களது உணர்வை கூர்ந்து தியானிக்கவும். இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளிலே கணபதியினுடைய பரிபூரண அருளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த மூலாதார சக்கரம் நன்றாக பிராண ஆற்றலை பெற்று இயங்கினால் மற்ற எல்லா சக்கரங்களும் மிகச் சிறப்பாக இயங்கும். இந்த உடலுக்கே ஆதாரமாக, மூல ஆதாரமாக இந்த சக்கரம் அமைந்துள்ளது. கோனாடு சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். உங்களுக்கு பிடித்த கணபதியினுடைய உருவத்தை அந்த இடத்திலே தியானிக்கலாம். உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள். எல்லா சக்கரங்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே, வலது கை மேலே, இந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ள இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். வலது பக்கம் இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படி கை மாற்றிக்கோங்க. வலது கை கீழே வச்சுக்கோங்க, இடது கை மேலே வச்சுக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இப்பொழுது அடுத்த ஒரு சின்ன ஒரு தியானம் பண்ண போகிறோம். நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தியானம். கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி மூளை உள்பகுதி, மூளை நரம்பு மண்டலங்கள், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் மனதார ஒரு தேங்க்ஸ், நன்றி செலுத்துகிறோம். அந்த நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும், மூளை செல்கள் அனைத்திற்கும் ஒரு நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக 120 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இருக்கட்டும். நமது உள்ளுறுப்புக்கு நாம் ஒரு தியானத்தின் மூலமாக ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. அந்த பகுதி அனைத்திற்கும் ஒரு தேங்க்ஸ். அதற்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்ரி, பீனியல் கிளாண்ட். அந்த சுரப்பிகளுக்கு ஒரு அப்படியே மனதினால ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த சுரப்பினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கட்டும். அப்படி தொண்டை உள்பகுதி, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. அந்த தைராய்டு பேராதைராய்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கட்டும். இதயத்தினுடைய உள்பகுதி, இதயம், இதய வாழ்வுகள், அந்த பகுதி முழுக்க இயங்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் மனசினால் அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கட்டும். வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அந்த பகுதி முழுக்க அதனுடைய உறுப்புகளுக்கு எல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கட்டும். வலதுகால், இடதுகால் உள்பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்ட மண்டலங்கள், அதற்கு முழுக்க ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த பகுதி நன்றாக இயங்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்புருவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் நெற்றிப்புருவ மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். இப்போ உங்கள் உணர்வு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, மூலாதார மையம், அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். அந்த இடத்திலே கணபதியை, விநாயகரை உருவப்படுத்திக் கொள்ளலாம்.
உங்களது பிராணனை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல நுரையீரலுக்கு வலு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன நாடி சுத்தி. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மூச்சை உள்ளெழுத்து இடதிலே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதிலே மூச்சை உள்ளெழுத்து வலதிலே மூச்சு வெளியே விடுங்க. நீங்கள் பயிற்சி பண்ணும்போது 10 முறை பண்ணிக்கிடணும். இப்போ இடதில் இழுத்து வலது, அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 முறை ஒரு சின்ன உக்கி போட போகிறாங்க. இந்த உக்கி நமக்கு தலை முதல் கால் வரை நரம்பு மண்டலங்கள், இரத்த ஓட்ட மண்டலங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு பயனுள்ளதாக அமைகின்றது. விநாயகருக்கு போடக்கூடிய ஒரு சிறிய உக்கி. இது எழுந்து நின்று செய்யக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி. நேயர்களே, இப்போ ஒரு உக்கி போட போகிறாங்க. இப்போ நேராக நிற்கிறாங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கையை மாற்றி 2 காதும் பிடிச்சிக்கிட்டாங்க. மெதுவாக முடிஞ்ச அளவு கீழே வாங்க. அப்படி மெதுவாக மேலே வந்தாங்க. மீண்டும் மெதுவாக கீழே வாங்க. மெதுவாக மேலே, மெதுவாக கீழே வாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நீங்கள் பயிற்சி செய்கின்றவர்கள் 6, 12 அந்த மாதிரி ஊக்கி போடுங்க. உடல் எடை குறையும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். நேயர்களே, மீண்டும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நன்னாளில் இன்றைக்கு நீங்கள் பயின்ற இந்த பயிற்சிகளை விடாமல் பயிற்சி செய்யுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.